ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபுட் ப்ரிசர்வேஷன் லெசன்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்படியா? ஃபுட் ப்ரிசர்வேஷன் லெசன் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் அதோட கண்டினியூஸா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும்ன்ற ஐடியாக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி 2 ஸ்லைட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்லயே இன்னும் ஒரு ஸ்லைட் பெண்டிங் இருக்கும். இன்னொரு 4 or 5 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த லெசனுக்கு மூவ் ஆகலாம். ஆல்ரெடி 10 கொஸ்டின்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? பாஸ்டரைசேஷன்னா என்ன, ஆக்சுவலி இது எல்லாமே என்னது, ஃபுட் ப்ரிசர்வேஷன் லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி வரும் எக்ஸாம்ல அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்காக ப்ரீவியஸ் இயர் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண கொஸ்டின் தான் இது எல்லாமே. அண்ட் இதுல ஐ திங்க் நம்ம 10 கொஸ்டின்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதெல்லாம். அண்ட் இந்த பெண்டிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு we can move on to the next lesson. ஸோ இதுல பாருங்க 9th கொஸ்டின் பாருங்க. besides mangoes list 4 ingredients used for making mango squash அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்குவாஷ் நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? நம்ம கிளாஸ்லயும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து போன வருஷம் இதுக்கு முன்னாடி வருஷத்துல வந்த கொஸ்டின் பேப்பர்ல இதே கொஸ்டின் இருந்திருக்கு. மேங்கோ ஸ்குவாஷ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுல வந்து மெத்தட் ஆஃப் மேக்கிங் மேங்கோ ஸ்குவாஷ் கேட்டிருந்தாங்க. அண்ட் இதுல பாருங்க பிசைட்ஸ் மேங்கோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேங்கோஸ் தவிர அப்படின்றத வந்து ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணிட்டு பிசைட் மேங்கோஸ் லிஸ்ட் 4 ingredients used for making mango squash அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேங்கோஸ் தவிர மேங்கோ ஸ்குவாஷ்க்கு தேவைப்படுற 4 இன்கிரிடியன்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுல பாருங்க நம்ம ஸ்குவாஷ் அப்படின்னாலே நமக்கு தேவையான முக்கியமா என்ன வரணும்? சுகர் ஞாபகம் வரணும். சுகர் சொல்யூஷன் இல்லையா? சுகர் சிரப் மேக் பண்ணி அதுலதான் நம்ம வந்து ஃப்ரூட் பல்ப் ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணுவோம். ஸோ தட் கண்டிப்பா வாட்டர் வேணும், சுகர் வேணும். ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா? ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வாட்டர் கண்டிப்பா வேணும். அண்ட் இன்கேஸ் நமக்கு தேவை அப்படின்னா எல்லோ கலர் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் KMS அப்படின்னு சொல்லுவோமா, பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த KMS வந்து ஸ்குவாஷஸ் என்ன மாதிரி ஸ்குவாஷஸ்னாலுமே அதுல ஆட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிங் ஏஜென்ட் வந்து இந்த KMS அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஒன் வேர்ட்ல இந்த மாதிரி எங்க பாக்குறீங்க மேங்கோ ஸ்குவாஷ்ன்னு வந்துட்டாலே அங்க கண்டிப்பா KMS இருக்கும். தட் இஸ் பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட். அதோட கெமிக்கல் காம்பினேஷன் நேம் தான் KMS அப்படின்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்க நீங்க ஸ்குவாஷ் ப்ரிப்பரேஷன் பார்த்தாலும் இந்த KMS வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிடுவோம். இது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் ஒயிட் கலர்ல. எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா டு ப்ரிசர்வ் த ப்ராடக்ட் ஒன்னு. ரெண்டாவது அந்த திக்னிங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஸ்குவாஷ்னா நமக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இல்லையா? அந்த கன்சிஸ்டன்சிக்காகவும் இந்த KMS வந்து ஆட் பண்ணுவோம். அண்ட் வந்து எக்ஸஸா நமக்கு மிக்சரோ ஸ்டவ்வோ என்ன வேணுமோ அதெல்லாம் நமக்கு எக்ஸஸா தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி தேவையான இன்கிரிடியன்ட்
அப்படிங்கறத நமக்கு இதுல லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. How will you check that the jam you are making is ready அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஜாம் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்க மேக் பண்ற ஜாம் வந்து குக் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எதை வச்சு சொல்லுவீங்க? How will you check அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஜாமோட கன்சிஸ்டன்சி என்னது, நமக்கு செமி சாலிட் ஃப்ளோல இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில ஒரு மாதிரி சாலிட் நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். கிட்டத்தட்ட அல்வா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திரண்டு வர அந்த கண்டிஷன்ல வர்றது தான் நம்ம வந்து ஜாம் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை மேக் பண்ணுவோம். அண்ட் வி கேன் மேக் ஷுர் எப்படி போடணும், போட்டு மேல போடு. மியூட்ல போட்டுக்கோங்க. இப்பு இனிப்பு. ஐஷா மியூட் யுவர்செல்ஃப். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜாம் வந்து நமக்கு அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சில அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா தான் ஜாம் மோட்ல அது வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபைனல் பண்ணலாம். ஸோ ஜாம் வந்து எப்படி நமக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஜாம் இஸ் ரெடி when it becomes sticky and semi solid flow consistency. ஸோ கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து செமி சாலிட் ஃப்ளோல, அதாவது லிக்விட் ஃப்ளோலையும் இல்லாம சாலிட் ஃப்ளோலையும் இல்லாம கொஞ்சம் கெட்டியா நடுவுல இருக்கிற மாதிரி செமி சாலிட் ஃப்ளோ கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா ஜாம் வந்து ரெடி அப்படின்னு நம்ம வந்து மேக் ஷூர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி டீடைல்டு ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் ஃபுல் மார்க்ஸ் அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த இதை கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டெப்ஸ் 1 by 1 அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடுக்கு அண்ட் இந்த முக்கியமான இன்கிரீடியன்ஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ 4 கேட்டிருக்காங்கன்னா நீங்க ஒரு 5 இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஸோ எப்பவுமே கொடுத்துருக்கிறத விட இப்போ 2 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா அட்லீஸ்ட் யூ ட்ரை டு கிவ் 1 எக்ஸ்ட்ரா பாயிண்ட். 5 பாயிண்ட் 4 பாயிண்ட்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுங்க, 3 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அப்படியே கிடைக்கும். அண்ட் அடுத்து பாருங்க, how will you prepare ஆம்லா முராபா at home அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஆம்லா முராபான்னு எதை சொல்லுவோம்? முராபானா என்னது? தேநெல்லி. வெரி குட், தேன் நெல்லிக்காய். எக்ஸாக்டா கேண்டி இல்லையா, அதுதான் வந்து முராபான்னு சொல்லுவோம். ஸோ ஆம்லா முராபானா தேன் நெல்லிக்காய், எக்ஸாக்ட்லி நம்ம ஸ்வீட் கன்சிஸ்டன்சில வர்றது. ஸோ அது நம்ம வந்து அதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன கொடுக்கலாம், வாஷ் த ஆம்லா அண்ட் கட் இன் டு பீசஸ் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அது பீசஸை கட் பண்ணிட்டு அண்ட் அது என்ன பண்ணணும், ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஸ்டீம் பண்ணி எடுக்கிறப்போ ஓவர் ஸ்டீம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா மாவு மாதிரி குக் ஆயிடுச்சுன்னா அதுல வந்து நமக்கு சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ அது என்ன பண்ணணும், ஒரு 5 to 6 minutes, அதுவே ஜாஸ்தி, வித்தின் ஒரு 5 minutes குள்ள வந்து நம்ம அந்த ஸ்டீம்ல வச்சு ஸ்டீமர்ல வச்சு இட்லி எல்லாம் அவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டீமர்ல வச்சு எடுத்துடணும். ஸோ வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல என்ன பண்ணணும், வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அது நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் சுகர் சொல்யூஷன் ரெடி பண்ணி அதுல வந்து இந்த ஸ்டீமான ஆம்லாலாம் உள்ள போட்டு நல்லா சோக் பண்ணணும். ஸோ சோக் பண்றது ஒரு 3 to 4 hours கிட்ட நல்லா சோக் பண்ணலாம் சுகர் சொல்யூஷன்ஸ்குள்ள போட்டு. ஆனா அதை நல்லா சோக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், சன் ட்ரைல வைக்கணும். ஸோ லெட் இட் ட்ரை அண்டர் சன். சன்ல வந்து நம்ம அதை ட்ரை பண்றதுக்கு கொண்டு போய் வச்சுட்டோம். நான் வீட்லயே பண்றோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சூரியன் தான் ஒரே சோர்ஸ் டீஹைட்ரேட் பண்றதுக்கு. ஸோ இதை நம்ம இந்த சுகர்ல ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு ட்ரை அவுட் பண்ணோம்னா சன்ல கொண்டு போய் வச்சிடணும். எவ்வளவு நேரத்துக்குன்னா 24 to 36 hours இன்குபேஷன் டைம் நமக்கு. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு அது வந்து சனுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய வாட்டரா இல்ல சுகர் சொல்யூஷன்ஸோ எல்லாமே அப்சர்வ் ஆகி அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும் இல்லையா, சுகர் இருக்குனாலே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கையில ஒட்டும் இல்ல, இந்த ஸ்டிக்கினஸ் எல்லாம் இல்லாம அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு கேண்டி மாதிரியே நம்ம கையில எடுத்தோம்னா ஒரு சாக்லேட் எடுக்கிற மாதிரியே வரணும்னா இந்த டைம் பீரியட்க்கு நம்ம அந்த சன்ல வந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அது நமக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு கல்லு மாதிரி அந்த எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம கட்டி மாதிரி தெரியும் இல்லையா, சுகர் கட்டி மாதிரி தெரியணும். ஸோ அப்படி தெரியுன்றப்போ நமக்கு அதை எடுத்து நல்லா அதை வேணும்னா சுகர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஜீனி இருக்கு இல்லையா, ஜீனிய பவுடரை வந்துட்டு ஜீனியவே நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுல வேணும்னா நம்ம நல்லா அப்படி பரட்டி எடுத்துட்டு நம்ம வந்து தனியா ஒரு ஜார்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்லயே பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் மெத்தட். இது கமர்ஷியலா பண்றப்போ சன்ட்ரையிங் இல்லாம சோலார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல டீஹைட்ரேட்டிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வீட்லயே பண்றவங்கனால நார்மலா நம்ம சன்லைட்ல வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, கிவ் 4 reasons for preserving food அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அண்ட் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 தடவை வந்திருக்கு. ஒரு 3-4 இயர்ஸா வந்த கொஸ்டின் பேப்பர்ல 2 தடவை இந்த கொஸ்டின் வந்திருக்கு. கிவ் 4 ரீசன்ஸ் ஃபார் பிரிசர்விங் ஃபுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்கு ஒரு 4 ரீசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்கு, ஏன் பண்ணணும்? இந்த ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் இருக்கிறதுக்கு. வேற வேற எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணுவோம்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொல்றதுக்கு. வேற டு ப்ரிசர்வ் நியூட்ரியன்ஸ் இன் ஃபுட் இல்லையா? ஃபுட்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன் நமக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா அது நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சாதான் அப்படியே கிடைக்கும். நாள்பட்டு அதை வச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா நியூட்ரியன்ட் லாஸ் இருக்கும். ஸோ தட் அதை நம்ம ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ நியூட்ரியன்ட் லாஸ் இருக்காது. டு கெட் ஆல் வெரைட்டிஸ் ஈவன் இன் ஆஃப் சீசன்ஸ் இல்லையா? நமக்கு இப்போ மேங்கோ சீசன் வந்து சம்மர்ல தான் இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் போனாலும் மேங்கோஸ் நம்மளால வாங்க முடியும் இல்லையா? ஏன்னா அதோட விளைச்சல் வந்து சம்மர்ல தான் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் இப்போ வின்டர்லயும் நமக்கு அது வந்து கிடைக்கும். தட்ஸ் வை பிகாஸ் பை ப்ரிசர்விங் த மேங்கோஸ் இல்லையா? அது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நமக்கு ஆஃப் சீசன்ல இருக்கிறப்போ நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த சீசன்ல தான் இந்த ஃபுட் இருக்கும் அப்படிங்கிறது இல்லாம இப்போ ஓரளவு எல்லா இடத்துலயுமே எல்லா ஃபுட்ஸும் கிடைக்கிற அளவுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு இந்த ப்ரிசர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் ஆர் ஆல் தி 4 ரீசன்ஸ் ஃபார் ப்ரிசர்விங் ஃபுட். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் த ஸ்டெப்ஸ் ஆஃப் மேக்கிங் மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வெஜிடபிள் பிக்கிள் மேக் பண்றது அண்ட் ஸ்குவாஷ் ப்ரிப்பரேஷன், ஜாம் ப்ரிப்பரேஷன், முராபா ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து இந்த லெசன்ல ஒரு 4-5 மெத்தட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீசிங் ஆஃப் பீஸ் இல்லைன்னா வந்து ஃப்ரீசிங் ஆஃப் கேரட் இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த 4 ப்ரிப்பரேஷன் மெத்தடு 4-5 இருக்கும். ஸோ இந்த 4-5 ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிரப் எப்படி இது ஸ்குவாஷ் எப்படி மேக் பண்றோம், முராபா எப்படி மேக் பண்றோம், அண்ட் எப்படி ஒரு கேரட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், பச்சை பட்டாணி எப்படி ஃப்ரீசர்ல பீஸ் ஸ்டோர் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸோட கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த லெசன்ல இருந்து அதிகமா வரும். ஸோ ப்ரிப்பரேஷன் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்க அடுத்தடுத்து ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் இங்க பாருங்க, வெஜிடபிள் பிக்கிள் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்ம வந்து லெமன் பிக்கிள் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி ஸ்டெப்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் அது ரிலேட்டடாவே மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கிள்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையுமே இதுல ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்குலாம் என்னென்ன வெஜிடபிள் பிக்கிள்லாம் பார்க்கலாம். காய்கறியில எல்லாம் ஊறுகாய் போடுறாங்கல்ல, என்னென்ன மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம்? கேரட், லெமன், சில்லி, காலிஃப்ளவர், டொமேட்டோ, வெரி குட். கார்லிக், கேப்சிகம். ஃபைன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி ஒரு வெஜிடபிளா இது பண்ணலாம். இதுவே நிறைய கமர்ஷியலா சேல்ஸ் பண்றாங்க இல்லையா? மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கிள்னே நிறைய விற்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் மேக்கிங் மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கிளுக்கு வந்து நமக்கு அதே பிக்கிள் மேக்கிங் மெத்தட் தான் வரும். ஒரே மெத்தட் தான், ப்ரிப்பரேஷன் மெத்தட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் பிக்கிளுக்கு. அந்த மெட்டீரியல் மட்டும்தான் மாறும். இப்போ மிக்ஸ்டு வெஜிடபிள் அப்படின்னா நீங்க வந்து எல்லா வெஜிடபிளும் ஒரு 4 வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. இப்படி ஜென்ரலா மிக்ஸ்டு வெஜிடபிள்னு கேக்குறாங்கன்னா நீங்க ஒரு 4 வெஜிடபிள் போட்டுக்கோங்க. கேரட், பிரிஞ்சால், கார்லிக், டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 4 ஏதோ ஒரு 4 வெஜிடபிள்ஸ் உங்க சாய்ஸ்க்கு போட்டுட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம், கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்றோம். அண்ட் அதை வந்து என்ன பண்றோம், நல்லா சுடு தண்ணியில போட்டு பிளான்ச் பண்ணி எடுக்கிறோம். உள்ள போட்டு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ சுடு தண்ணியில போட்டு பிளான்ச் பண்ணி எடுக்கிறோம். அண்ட் சால்ட், ஆயில், மசாலாஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாம் என்ன பண்ணுவோம், நல்லா ஹீட் ஆயில்ல சூடு பண்ணி அதை நல்லா ஆட் பண்ணிட்டு இந்த மிக்சர்ல போட்டுருவோம் இல்லையா? போட்டு நல்லா சோக் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவோம், 2 to 3 டேஸ்க்கு ஃபர்மெண்ட் பண்ண அப்படியே வெளியிலே விட்டுருவோம். வெளியிலே வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் டப்பால இல்லையா? ஸோ இந்த மெத்தட் வந்து பிக்கிள் ப்ரிப்பரேஷன் மெத்தட் இஸ் காமன். எல்லா இதுக்குமே ஒரே மெத்தட் தான் வரும். கட் பண்றீங்க, வாஷ் பண்றீங்க, பிளான்ச் பண்றீங்க, அண்ட் சால்ட், ஸ்பைசஸ், ஆயில் எல்லாம் ஆட் பண்றீங்க, அப்புறம் ஸ்டோர் பண்றீங்க. இந்த மெத்தட் எல்லாம் ஒண்ணுதான். மிக்ஸ்டு வெஜிடபிள்னா நீங்க அந்த 4 வெஜிடபிள் போட்டுக்கோங்க. இல்ல கார்லிக், லெமன் பர்டிகுலரா கேக்குறாங்கன்னா அதுக்கு பதிலா கார்லிக், லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த மெட்டீரியல் இன்கிரியன்ட் மட்டும் தான் மாறும். மற்றபடி ப்ரிப்பரேஷன் மெத்தட் எல்லாத்தையும்
எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கும். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து பேசிக்காவே வரும். இதுல பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து இதுல ஜாஸ்தியா கேட்பாங்க. 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இதுல அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் கேட்பாங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி மேக் பண்ணுவீங்க, அண்ட் வீட்லயே கேரட் எப்படி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணுவீங்க, அண்ட் முராவா எப்படி மேக் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்னெல்லாம் இருக்கோ அது நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணணும்னா எப்படி பண்றோம், பிக்கிள்னா எப்படி பண்றோம், ஸ்குவாஷ்னா எப்படி பண்றோம், இது எல்லாமே காமன் தான். அது என்ன மாதிரியான மெட்டீரியலுக்குமே நமக்கு அது சூட் ஆகும். ஸோ ஜென்ரலா இருக்கக்கூடிய இந்த மெத்தட் ஸ்டெப்ஸை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இது ரொம்ப ஈஸி. இந்த 4-5 ப்ரிப்பரேஷன் மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இதுல நீங்க நல்லாவே ஆன்சர் பண்ணலாம். இந்த லெசன்ல நல்லாவே நீங்க ஸ்கோர் பண்ணலாம். இது நான் வந்து இந்த பிபிடியும் நான் தனியா கிளாஸ் ரூம்ல போட்டுறேன். அண்ட் இந்த இதுலயும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். கிளாஸ் இதுல எப்படி மேட்ச் பண்ணலாம், ஆன்சர்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது நீங்க படிக்கிறப்போ இது நீங்க கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து அடுத்த லெசன் பார்ப்போம். ஸோ யுவர் நெக்ஸ்ட் லெசன் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். So next lesson is space management. And இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th லெசன்ல வரும். டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இதை பார்த்தது உங்களுக்கு என்ன ஐடியா வருது, என்னவா இருக்கும் இந்த லெசன்? ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ்ல எப்படி சமைக்கலாம், ஸ்பேஸ்ல எப்படி பண்ணலாம். ஸ்பேஸ்னா இடம் தானே, இடம். அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா இடத்தை மேனேஜ் பண்றதுன்னா அது எப்படி? ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடத்துல எப்படி வந்து ஸ்பேஸ் மேனேஜ் பண்றோம், ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி நம்ம ஸ்பேஸ் மேனேஜ் பண்றோம் அப்படிங்கறது அந்த லெசன் ஃபுல்லாவே இருக்கும். நீங்க ஒர்க் பண்ற ஏரியாஸ் எப்படி ஸ்பேஸ் நீங்க மேனேஜ் பண்ணணும், சின்னதா இருந்தாலும் நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், பெருசா இருந்தா அதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்ன்ற ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இருக்கிற இடத்த நீங்க எப்படி ஆக்குபைடா மேனேஜ் பண்றீங்கன்றதுதான் இந்த லெசன்ல இருக்கும். அண்ட் முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் வந்து வரும். ஸோ கிச்சன் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் இல்லையா, ஹவுஸ் ஹோல்ட் டொமஸ்டிக் ஆக்டிவிட்டில கிச்சன் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ கிச்சன்ல நம்ம எப்படி ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எதை எங்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும், அது எல்லாமே இந்த லெசன்ல டீடைலா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு இன்ட்ரோவோட ஆரம்பிக்கிறாங்கன்னா, பாருங்க, ஒரு இப்ப நார்மலா நம்மளே வந்து ஒரே மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஒரே மாதிரி வீடுகள்லாம் லைனா இருக்கும், லைன் வீடு மாதிரி ஒரே மாதிரி வீடு லைனா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தோம்னா ஒரு வீடு எல்லாத்துக்குமான ஸ்பேஸ் வந்து ஒரே அளவு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வந்து 1 சென்ட்ல இருக்கு அப்படின்னா அதே அந்த 1 சென்ட்ல தான் எல்லா வீடுமே இருக்கு. அந்த 4-5 வீடுமே ஒரே சென்ட்ல 1 சென்ட்ல அளவுல தான் அந்த எல்லா 4 வீடுமே கட்டப்பட்டிருக்கு. ஆனா அதுக்குள்ள பண்ணக்கூடிய அவங்க யூஸ் பண்றாங்க இல்லையா, ஒரு ஃபேமிலியும் ஒரு மாதிரி உள்ள வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹால் ஒருத்தர் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, பெட்ரூம் ஒருத்தர் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு வீட்டுல போய் பாக்குறீங்க, அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அங்க வந்து இடமே இல்லை, என்ன இவ்வளவு திங்ஸ் வச்சிருக்காங்க, இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அதே அளவுல இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுல போய் பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, நிறைய இடம் இருக்கு, நல்லா புழங்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி சில இடத்துல வந்து நமக்கே அது வந்து நேச்சுரலா பாக்குறப்ப நமக்கே தோணிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நம்ம எப்படி இருக்கிற ஸ்பேஸை மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் அந்த வேரியேஷன்ஸை நம்ம காமிக்கிறோம். ஒரே அளவு தான், ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்கிற வீடு தான் ரெண்டு வீடுமே. ஆனா அதே வீட்டை வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் வேற மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க, அந்த டிஃபரன்சியேஷன் எப்படி அந்த ஒரே ஸ்பேஸ்ல கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே தான் அது நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேரால கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்களா. ஸோ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டோட அர்த்தம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒருங்கிணைச்சு பண்றோம் இல்லையா, நம்மளோட மேனேஜ்மெண்ட் தான் அது, நம்மளோட அமைப்பு தான், நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதுதான். ஸோ நம்ம அந்த ஒருங்கிணைச்சு அதை எப்படி ஆர்கனைஸ் பண்றோம், ஒன்று சேர்த்து அதை எப்படி அலைன் பண்றோங்கிறது தான் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னா அசைனிங் ஸ்பேஸ் டு அன் ஆக்டிவிட்டி அண்ட் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்சிங் ஆல் த மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் இட். ஸோ இப்போ வீட்டில் வந்து இந்த ஹால் அப்படின்னா ஹாலில் வந்து நம்ம எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். கிவ் மீ a second. ஸோ அது எப்படி ஸ்பேஸ் அலைன் பண்றோம் அப்படிங்கிறது தான் மொத்த ஆர்கனைசேஷனுமே இருக்கு. ஹாலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், பெட்ரூம் எப்படி யூஸ் பண்ண போறோம், கிச்சன் எப்படி யூஸ் பண்ண போறோம்னு நம்ம வந்து ப்ரீ பிளான்டா அதை அலைன் பண்றது தான். சிஸ்டமேட்டிக்லி அதை நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் அங்கே வச்சிருப்போம். இப்போ கிச்சன்ல வந்து நமக்கு அடுப்பு வேணும் அப்படின்னா அடுப்பு வந்து ஹாலில் வச்சிருப்போமா, ஹாலில் வச்சுக்கிட்டு சமைக்கிறப்போ வந்து தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போமா, இல்லை இல்லையா. கிச்சன்னா அங்க கண்டிப்பா அடுப்பு இருக்கும். ஸோ கிச்சன்ல தான் அந்த அடுப்பு இருக்கும். அதை கொண்டு போய் ஹால்லயோ பெட்ரூம்லயோ வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி என்ன ஸ்பேஸுக்கு நம்ம அந்த இடத்த யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம அங்க பிளான் ஷிஃப்ட் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ இதுதான் ஆர்கனைசேஷன் மீன்ஸ் அசைனிங் ஸ்பேஸ் டு அன் ஆக்டிவிட்டி. நம்ம என்ன செயல் பண்ண போறோமோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். அண்ட் சிஸ்டமேட்டிக்லினா ஆட்டோமேட்டிக்லி, அதுதான் நமக்கு கிச்சன்னா அடுப்பு இருக்கணும்ன்றது அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு இல்லையா. சிஸ்டமேட்டிக்லி அரேஞ்சிங் ஆல் த மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் இட். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸும் நம்ம பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தேவை வந்து அலாட்டிங் ஸ்பேஸ் ஃபார் த ஆக்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன ஆக்டிவிட்டி பிளான் பண்றோமோ அதுக்கான ஸ்பேஸை வந்து அலாட் பண்ணிக்கணும். இப்போ ஹால்னா நம்ம அங்க வந்து டிவி பார்ப்போம். ஸோ டிவி பார்க்கறதுக்கு டிவி எங்க வைக்கலாம், சேர் எங்க போடலாம், சோஃபாவை எங்க போடலாம்னு நம்ம வந்து பிளான் பண்றோம் இல்லையா. அதான் இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், அலாட்டிங் ஸ்பேஸ் ஃபார் த ஆக்டிவிட்டி. எந்த செயலை எங்க பண்ண போறோங்கிற அலாட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் திங்கா இருக்கும். மேக்கிங் அவைலபிள் ஆன் த ஸ்பாட் ஆல் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் எல்லாமே அங்க வந்து அவைலபிளா வச்சுக்கிறது, அங்க அந்த ஸ்பாட்ல அதை கொண்டு வந்து வச்சுக்கிறது, அதுதான் செகண்ட் திங்கா இருக்கும். ஏன்னா கிச்சன்லன்னா அடுப்பு இருக்கணும், ஹால்னா டிவி இருக்கணும், சோஃபா இருக்கணும், உட்கார்றதுக்கு இடம் இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரியான அவைலபிலிட்டி நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தேவையான விஷயத்த வந்து அவங்க பிளான் பண்ணி கொண்டு வர்றது. அரேஞ்சிங் சிஸ்டமேட்டிக்லி ஆல் த மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் இட். அதேதான் மெட்டீரியல்ஸ் நமக்கு என்ன வேணுமோ அதை அந்த இடத்துல வந்து வச்சிடணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கிச்சன்லயே வந்துட்டு நம்ம வந்து 2-3 பார்ட்டா பிரிப்போம். ஒண்ணு வந்து வாஷ் பண்றதுக்கு, பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் சமைக்கிறதுக்கு அடுப்பு இருக்கிற பக்கம் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த பக்கமா நம்ம காய்கறி கட் பண்றதுக்கு, இல்ல அந்த சிக்கன் மட்டன்லாம் கிளீன் பண்றதுக்கு, இப்படி தனித்தனியா நம்ம அங்கேயே ஒரு கிச்சன்லயே வந்து ஒரு 3-4 ஸ்பேசஸ் நம்ம பிரிச்சு வச்சு இது எங்க பண்ணணும், இது அங்க பண்றோம்னு சொல்லி நம்மளாம் பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த தான் நம்ம வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 விஷயம் முக்கியமா வேணும். முக்கியமா இடம் வேணும். அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோங்கிற தெளிவு வேணும். 3வது அந்த என்ன ஆக்டிவிட்டிக்கு அந்த இடத்துக்கு ஏத்த மெட்டீரியல் என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம சோர்ஸ் பண்ணி அங்க கொண்டு போய் வைக்கிறது. ஸோ இதுதான் 3 முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். இந்த 3 விஷயம் இருந்தாதான் நம்ம என்ன ஒரு ஸ்பேஸ், எந்த ஒரு இடத்தையுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். It is desirable that all the materials required for performing a specific task are stored nearby.
இல்லையா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம வேலை பார்க்குறோம்னா, அந்த இடத்துல வந்து எல்லா மெட்டீரியலும் அங்க இருக்கிற மாரி பிளான் பண்ணிக்குவோம். அப்படிதானே? இப்ப கிச்சன்னா நம்ம அங்கேயே வந்து அடுப்பு இருக்கணும், ஸ்டவ் இருக்கணும், கொஞ்சம் தூரத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கணும், கட் பண்றதுக்கு நைஃப், கரண்டி இதெல்லாம் அங்கங்க இருக்கணும்னு நம்ம பிளான் பண்றோம் இல்லையா? அந்த மாரி அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த பக்கத்திலேயே இருக்க மாதிரி பிளான் பண்ணுவோம். இப்போ ஆ இந்த கிச்சன் பிரிப்பரேஷன் வந்து அடுப்பு வந்து அங்க வச்சுக்கலாம். கட் பண்றத கொண்டு போய் ஹால்ல வச்சு கட் பண்ணுவோம். அப்புறம் கிளீன் பண்றத கொண்டு போய் பெட்ரூம்ல வச்சு கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுவோமா? இல்ல இல்லையா? கிச்சனுக்குள்ளேயே இது எப்படி பிளான் பண்ணணும்னு பண்றோம்ல. சோ அதுதான் நம்மளோட சோர்சஸ் எனர்ஜிய வந்து எக்ஸஸா வேஸ்ட் பண்ணாம, ஒரே இடத்துல அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்குள்ள எப்படி நாம பிளான் பண்றோம்ங்கிறது தான் ஃபங்ஷனல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். Such an arrangement for storage is termed as functional storage. இப்போ நம்ம கிச்சன்லயே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து வாஷ் பண்றோம். ஒரு பாத்திரம் வாஷ் பண்றதுக்கு சிங்க் இருக்கு அப்படின்னா, சிங்க் கிட்டயே நம்ம என்ன பண்ணுவோம், சோப் அதுக்கு தேவையான ஸ்க்ரப் எல்லாம் பக்கத்திலேயே வச்சிருப்போம். அண்ட் கட் பண்றோம் அப்படின்னா, கட் பண்றதுக்கு தேவையான நைஃப், அந்த கட்டிங் போர்டு இது எல்லாமே அடுத்த ஆப்போசிட் சைட்ல வச்சிருப்போம். அடுப்புக்கு பக்கத்துலயோ இல்ல கொஞ்சம் தள்ளியோ அந்த மாதிரி வச்சிருப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரி அதுக்கு ஏத்த தேவைப்படுறதுக்கான மெட்டீரியலும் நம்ம பக்கத்திலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் ஸ்டோரேஜ், ஃபங்ஷனல் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அண்ட் இதே மாதிரி ஒரு 2, 3 ஆக்டிவிட்டிய வந்து நம்ம வந்து கன்டினியூஸா பண்றோம். ஒரே நேரத்துல வந்து இந்த 2, 3 ஆக்டிவிட்டிய நம்ம அந்த இடத்துக்குள்ள பண்ண போறோம், அந்த வீட்டுக்குள்ள பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரியான பிரிப்பரேஷனும் நமக்கு இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நம்ம சமைக்கிறோம். சமைச்சுட்டு என்ன பண்ணுவோம்? வாஷ் பண்ற சிங்க்கும் வந்து நமக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணுவோம்? சமையல் நடக்க நம்ம அதையும் பார்த்துட்டு சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்துல நம்ம வந்து பாத்திரம் வாஷ் பண்றதுக்கும் வாஷ் பண்ணி வச்சிரலாம். இதுவே வந்து நமக்கு பாத்திரம் வாஷ் பண்றது வந்து தனியா ஒரு இடத்துல இருக்கு. பின்னாடி வைக்கணும். சில வீட்லலாம் பின்னாடி வச்சிருப்பாங்க இல்லையா? முற்றத்துல. சோ அந்த மாரி வைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் இங்க சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு பாத்திரத்த கொண்டு போய் அங்க வைக்கணும். திருப்பி உங்களுக்கு பாத்திரம் வேணும்னாலும் நீங்க பின்னாடி போய் கிளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் முன்னாடி வரணும். சோ இந்த மாரி அவ்ளோ அலைன்மென்ட் இருக்கும் இல்லையா? நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்ல. பக்கத்திலேயே இருந்துச்சுன்னா, நீங்க சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்துல 2 வேலையும் ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிரும். ஸோ தள்ளி இருக்கு அப்டின்னா, நீங்க இதுக்கு ஒரு நேரம் சமைச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க தனியா போய் அந்த வேலைய பார்ப்பீங்க. ஸோ டைம் வந்து நமக்கு எக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நம்ம பக்கத்துல வச்சிருக்கோம் அப்டிங்கிறப்போ, நமக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கெல்லாம் அடிப்படையா என்ன வேணும் நமக்கு? அந்த இருக்கிற ஸ்பேஸ எங்க வச்சு பாத்திரம் கழுவணும், எங்க வச்சு சாப்பாடு சமைக்கணுங்கிறத பிரிக்கிறோம் இல்லையா? அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதுல எல்லாமே உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. சோ என்னென்ன பர்ப்பஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியம், எதுக்கெல்லாம் நம்ம வந்து பண்றோம், இதுக்கான ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்க்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு இது எல்லாமே குடுத்திருப்பாங்க. அண்ட் இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல வீடு வச்சிருக்கோம். ஒரு ஹால் இருக்கு, ஒரு பெட்ரூம் இருக்கு, ஒரு கிச்சன் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? கிச்சன் வந்து நமக்கு எப்படி 3 வேளை சமைப்போம். அண்ட் இடையில டீ, காஃபி ஏதாவது போடுவோம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெட் போட்டிருக்கோம், கட்டில் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம அத என்ன பண்ணுவோம்? நைட் டைம்ல தான் அது வந்து தூங்குறதுக்கு பெட்ரூமுக்கு போவோம். மத்த நேரம் அது என்ன இருக்கும்? பகல்ல போய் பெட்ரூம்ல யாரும் உட்கார்ந்து இருக்க மாட்டோம். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹால்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஹால்ல நமக்கு டிவி இருக்கும், சோஃபா இருக்கும், இல்ல சேர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் நம்ம உட்கார்ந்து பேசுறது, இது எல்லாமே ஹால்ல தான் நம்ம மேக்ஸிமம் பண்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரி டே டைம்ல நமக்கு ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு. இப்போ பெட்ரூம்லாம் ஒரு சிலது வந்து நைட் டைம்ல தான் யூஸ் பண்றோம். பகல்ல அத யூஸே பண்றது இல்ல அப்படின்னா, பகல்ல அது என்ன பண்ணுவோம்? படிக்கிறதுக்கு போய் உட்கார்ந்திருப்போம். ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணுவோம் அங்க உட்கார்ந்து. இல்ல அங்க உட்கார்ந்து ஃபோன் பார்க்கறது, இந்த மாதிரி லெஷர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வந்து அந்த நைட் பர்ப்பஸ் மட்டும் இருக்கிற ரூம்ஸையோ, இல்ல அந்த பர்ப்பஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸையோ பகல்ல நம்ம வேற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா டே அண்ட் நைட்ல இப்போ நைட் டைம்ல தான் ரெக்யர்மென்ட் இருக்குன்னா, டே டைம்ல அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம்? இல்ல டே டைம்ல தான் ரெக்யர்மென்ட் இருக்கு அப்படின்னா, ஆல்டர்னேட் நைட் டைம்ல எப்படி அதை ஸ்பெண்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறது எல்லாமே மாத்தி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே கவர் ஆகிறது தான் நமக்கு இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். இது எப்படி பிரிக்கிறோம், அதை எப்படி பிரிக்கிறோம் நம்ம பிரிச்சு பாக்குறது. அண்ட் ஆக்டிவிட்டி ஏரியாஸ்ன்னு பாக்குறப்போ நமக்கு வீட்லயே நமக்கு தெரியும் இல்லையா? என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிங்கிறது இஸ் நத்திங் பட் நம்மளோட செயல்பாடு. வீட்லயே நம்ம எப்படி எல்லாம் நம்ம செயல்படுற இடம் வீட்டுக்குள்ளேயே எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒண்ணு குக் பண்ற இடம். என்னென்ன ஆக்டிவிட்டி வீட்டுக்குள்ள பண்றோம் அப்படின்னா, குக் பண்ணுவோம், வாஷ் பண்ணுவோம், கிளாத்ஸ் யுட்டென்சில்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வாஷ் பண்ணுவோம். அண்ட் ஆப்வியஸ்லி தூங்குறதுக்கு அண்ட் படிக்கிறதுக்கு, டிவி பாக்குறோம், விளையாடுறோம் அப்படின்னா அதை அதுக்குள்ளேயே பண்ணுவோம். அண்ட் நமக்கு உள்ளேயே வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேணும், ஒரு என்டர்டைனிங் சோர்ஸ் வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே வீட்டுக்குள்ள நடக்கிற வெவ்வேறு ஆக்டிவிட்டிஸ் இல்லையா? ஸோ இந்த வெவ்வேறு பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் இந்த ஒரே ஸ்பேஸ்க்குள்ள தான் நடக்குது. இப்போ 400 ஸ்கொயர் ஃபீட்னா 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் இந்த 4 விஷயமுமே நடக்குது. அண்ட் இந்த 4 விஷயமுமே அதுக்குள்ள நடக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுதான். ஸோ இதுல சப் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த குக் பண்றதுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரா மெட்டீரியல் அரிசி பருப்புலாம் வாங்கி டப்பால எல்லாம் போட்டு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஃபுட் ஸ்டப்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் வாஷ் பண்ணி கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல, கட் பண்றது அண்ட் சப்பாத்தி மாவு பிணையிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் யூஸ் பண்றோம். அண்ட் குக்கிங் அண்ட் கிவிங் ஃபினிஷிங் டச்சஸ், குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் யூஸ் பண்ண யூட்டன்சில்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சு வாஷ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரே அலைன்மெண்ட் ஒரே ஸ்பேஸ்க்குள்ள நம்ம மேனேஜ் பண்ணி பண்றோம். ஸோ ஒரு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி பண்றோம்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டடா இந்த ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் இந்த ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டடா எப்படி ஸ்பேஸ் இங்க யூஸ் பண்ணலான்றத ஆக்டிவிட்டி ஓரியன்டா தான் நம்ம வந்து ஸ்பேஸே வந்து பிரிச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏரியா ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா, இப்போ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது ரெக்குயர்மெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ண போறோமோ அந்த ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், அது தேவைப்படுற விஷயத்த வந்து நம்ம அதே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிச்சன்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து கிராசரிஸ் இருக்கணும், மளிகை ஜாமான்லாம் வாங்கி வைப்போம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ரா மெட்டீரியல் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் அது தேவையான பாத்திரம், தண்ணி வேணும் கண்டிப்பா. ஸோ அதெல்லாமே நம்ம உள்ள ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஸ்டவ் வேணும், அண்ட் குக் பண்றதுக்கான பாத்திரம் எல்லாம் வேணும், ஸ்டோரேஜ் ஏரியா வேணும். ஏன்னா ஒரு டப்பால போட்டு போட்டு நம்ம ஷெல்ஃப்ல எல்லாம் அடுக்கி வச்சிருப்போம் இல்லையா? அதான் ஸ்டோரேஜ் ஏரியா. அண்ட் ஹோல்டிங் ஏரியா ஃபார் குக்ட் அண்ட் லெஃப்ட் ஓவர் ஃபுட். ஸோ நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டப்பால போட்டு ஓரமா வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே என்னது, குக்கிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள நமக்கு இத்தனை ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, இத்தனை ப்ரொவிஷன்ஸ் நமக்கு தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அங்க அந்த குக்கிங்கிற ஆக்டிவிட்டி அந்த ஸ்பேஸ்க்குள்ள நடக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் முக்கியமா எவ்வளவு வருதுன்றது பாக்குறதும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ல அப்படிங்கிறது. ஆனா அதே மாதிரி பாருங்க, கிளாத்ஸ் வாஷ் பண்றோம் அப்படின்னா அங்க நமக்கு வந்து வாட்டர் கண்டிப்பா தேவைப்படும். அந்த வாட்டர் ரிலேட்டடா நமக்கு பாத்திரம் தேய்க்கிறோம், சாரி துணி துவைக்கிறோம் அப்படின்னா நமக்கு சோப்ஸ் வேணும், டிடர்ஜென்ட்ஸ் வேணும். அண்ட் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வாஷ் பண்றதுக்கு தேவையான பக்கெட், மக்கு, அண்ட் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர்ஸ், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வேணும். வாஷிங் மிஷின் இருக்குன்னா வாஷிங் மிஷின் பக்கத்துலயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்ல, டிடர்ஜென்ட்ஸோ இல்ல சோப் ஆயில்ஸோ என்னவோ அது நம்ம வாஷிங் மிஷின் பக்கத்துலயே வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டபிள் அந்த ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அது பக்கத்துலயே வச்சு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. அண்ட் அதே மாதிரி துணி துவைக்கிறோம்னா துவைக்கிற இடத்துக்குள்ளே நம்ம என்ன வச்சிருப்போம், கயிறு போட்டிருப்போம், துணி காய போடுறதுக்கான ஸ்பேஸ் பக்கத்துலயே அரேஞ்ச் பண்ணிருப்போம்ல. ஸோ துவைச்சிட்டு இப்போ இன்னொரு பக்கம் தனியா போய் காய போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போறது மாதிரி இல்லாம கொஞ்சம் பக்கத்திலேயே மேனேஜ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே என்னது, கம்ஸ் அண்டர் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். நான் என்ன ஆக்டிவிட்டி பண்றோம் அந்த ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய விஷயம், அண்ட் அது கண்டினியூஸா நம்ம அடுத்து பண்ணக்கூடியது எல்லாமே அது பக்கத்துலயே இருக்கும். கிச்சன், டைனிங் ஹால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் எல்லா வீட்லயுமே பக்கத்துல தான் இருக்கும். டைனிங் ஹால் வந்து முன்னாடியும் கிச்சன் பின்னாடியும் எந்த வீட்லயும் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அலைன்மெண்ட் அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்றப்போவே என்ன பண்ணிருப்பாங்க, கிச்சன்னா பக்கத்துலயே டைனிங் ஹால் வரணும், ஹால்னா பக்கத்துலயே முன்னாடி வராண்டா வரணும், போர்ட்டிகோ வரணும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் அக்செப்ஷன்ஸ்க்கு அப்படி வரணும். அண்ட் ரெஸ்ட் ரூம் அப்படின்னா பெட்ரூமோட இருக்கணும், இல்ல காமனா வேணும் அப்படின்னா ஜென்ரலா பொதுல ஹாலுக்கும் பெட்ரூமுக்கு நடுவுல அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்பேஸ் அலைன்மெண்ட் நம்ம ஓரியன்டா அதுக்கு சம்பந்தப்பட்டக்கூடியதா பண்றோம் இல்லையா? ஸோ அது ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குமே நமக்கு என்ன ஆகும், ஆக்டிவிட்டீஸ் தேவைப்படும். ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது நமக்கு வாஷ் பண்றது, குக் பண்றது அண்ட் கிளீன் பண்றது, இது எல்லாமே இதுக்கு கீழே வர்றது இல்லையா? அது ரிலேட்டபிளா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்ம பக்கத்துலயே சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. அண்ட் கீழே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க, லிஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது முக்கியமான குறிக்கோள் 2 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லலாம் அதுல, சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்ல உள்ளதா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், the allotting space for the activities அதுவா, thus the importance aspect of space organization. Allotting space for the activities, making available on the spot all that is required for the activities. அதானே?
அதேதான் மெட்டீரியல் required for the activity. Arranging systematically all the materials and equipment required for the activity. 3 தானே? ஆமா இதுதான் நமக்கு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுற விஷயம் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ்க்கு ரிலேட்டட் நம்ம வைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வேணும். அந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி மெட்டீரியலை சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்ண போறோம், அங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்ன்றத பிளான் பண்ண போறோம். இது 3 நம்ம விஷயம் தான் புரிஞ்ச ஸ்பேஸ் மாதிரி கூட ஆர்கனைசேஷன். எழுதிடலாம்ல மேம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட பாயிண்ட் எழுதிடலாம்ல. ஆமா அது நீங்க அதாவது பாயிண்ட் இதுதான். மாடல் உங்களுக்கு வந்து இந்த அர்த்தம் இதுல இருக்கணும். நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். புக்ல இருக்கிறது ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்லயே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வேணும் அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்க்கு வேணும். ஸ்பேஸ் ஆக்டிவிட்டி, ஸ்பேஸ் ரிலேட்டட் மெட்டீரியல், ஆக்டிவிட்டி ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் நீங்க சிம்பிளா கொடுத்துடலாம். ஸோ இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து aspects, and give any 2 examples other than discussed in the lesson where 2 activities can be dominated. So 2 எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, வீட்லயே நடக்கக்கூடியதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொன்னோம். வாஷ் பண்றது, கிளீன் பண்றது, குக் பண்றது. இது இல்லாம ஒரு 2 ஆக்டிவிட்டி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பண்ணுவோம் வீட்ல? வேற என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவோம்? எக்ஸசைஸ் பண்ணலாம்ல. நம்ம ஒரு இடம் ஸ்பேஸ் ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம முஸ்லிம்ஸா இருக்கனால தொழுகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கிக்குவோம். அதுவும் ஆக்டிவிட்டி. வெரி குட். அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலீஜனுக்கு தனியா, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிக்கு தனியா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸசைஸ் பண்றோம் இல்ல ஜிம்மிங் பண்றோம்னா அதுக்கு தனியா, ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிக்கு தனியா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கா பாத்தீங்கன்னா வாஷிங், கிளாத்திங், குக்கிங் அப்படின்னு இருக்கும். அது இல்லாம நமக்கு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிக்காகவும் எக்ஸசைஸ்க்காகவும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வரும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் தி ப்ரொவிஷன்ஸ் நீடட் ஃபார் அ ஸ்டடி ஏரியா. ஸோ இப்போ ஒரு ஸ்டடி ஏரியா பிளான் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வேணும், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கு? ஆமா, எக்யூப்மெண்ட்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து அந்த மிஷின்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு ஸ்பேஸ்ல எடுத்து வச்சு அதை செய்யறதா? ஸ்டடி ஏரியா நம்ம படிக்கிறோம் இல்லையா, அப்ப வீட்டுக்குள்ள படிக்கிறதுக்கு ஒரு இடம் எக்ஸசைஸ்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கணும். ஸ்டடி ஏரியால என்னென்னலாம் நமக்கு இருக்கும்? ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்கிறோம் அப்படின்னா நோட், புக்ஸ், அந்த பென்னு, பென்சில் இந்த மாதிரி உள்ள அதன் சம்பந்தப்பட்டதுதான் இருக்கும். டேபிள் இந்த மாதிரி. அதேதான். டேபிளோ சேரோ இல்ல அவங்க இதுக்கு ஏத்த மாதிரி டேபிள், சேர், பென்னு, பென்சில், அந்த ஸ்டாண்டு, இல்ல கொஞ்சம் வந்து பெட்ரூம்லயே ஓரமா அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்டடி ஏரியா அப்படின்னா நமக்கு பொதுவாக என்ன வேணும்? புக்ஸ் வேணும், பென்சில் வேணும், நோட் புக் வேணும். அதிகமா போனா ஒரு பெஞ்ச், ஒரு டெஸ்க், பெஞ்ச், ஏதாவது சேர் ஏதாவது ஒன்று வேணும். ஸோ இது இருந்தால் ஸ்டடி ஏரியா அப்படின்னு நம்ம தனியாக வந்து ஒதுக்குறோம் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், எப்படி ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணணும், ஒரு ஸ்பேஸுக்கு என்னென்ன மெட்டீரியல் நமக்கு வேணுங்கிறது எல்லாமே இப்போ பேசிக்காக நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமா ஒர்க் சென்டர்ஸ், ஒரு சென்டர்ஸுக்குமே என்ன மாதிரி இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஆக்டிவிட்டியை நம்ம அதில் எப்படி டீட்டெயில்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா பேசிக்கா என்ன, அது எப்படி நம்ம அலைன் பண்றோம், அரேஞ்ச் பண்றோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதெல்லாம் பார்த்துருப்போம். இதுக்கப்புறமா இதெல்லாம் ஏன் எப்படி பண்றோம், ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள சின்ன சின்ன அலைன்மெண்ட் எப்படி வருதுங்கிறது எல்லாமே அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்த வரைக்கும் எது டவுட்ஸ் இருக்கா? டவுட் கிடையாது. டவுட் இல்ல மேம், புரிஞ்சிச்சு. ஃபைன், ஓகே. ஸோ நான் பிபிடி அதில் போட்டுறேன். நீங்கள் ப்ரிசர்வேஷன் கோ த்ரூ பண்ணுறப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் லெசனுக்கு அந்த 4 ப்ரிப்பரேஷன் மெத்தடை நல்லா பார்த்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடலாம். ஸோ அந்த லெசன் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற பாயிண்ட் வந்து அந்த லெசனில் இருக்குது. ஸோ அந்த 4 பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு அதை நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுமே அப்படி தான். நம்ம டே டு டே லைஃப்பில் வீட்டில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக தான் இது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவுமே. Fine. So we'll see in the next class. Thank you.